வணக்கம். இந்தியாவினுடைய 4 திசைகளிலிருந்தும் டெல்லி ஜந்தர் மந்தரை நோக்கி இளைஞர்கள் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இது நீட்டை ஒழிப்பதற்கான போராட்டம் மட்டுமல்ல. கடந்த 13 வருடங்களாக மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்திய மக்களுக்கு எதிராக, மக்களுடைய நலன்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விரோத செயல்களுக்கும் எதிரான கொதிநிலைதான் இது. அதை அறவழியில் இளைஞர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். இந்த இடத்துல ஜந்தர் மந்தரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. முதல் செய்தியை சொல்கிறேன். அந்த போராட்ட களத்திற்கு காலையில் ஒரு தாய் செல்கிறாள். தாய் சென்று பார்த்ததும் அங்கு கடுமையான வெப்பம். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, கையில் இருக்கக்கூடிய துண்டு பேப்பர் இதை வைத்து அவர்கள் காற்று வீசி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ஒரு தாய் என்ன செய்கிறாள் தெரியுமா? கையில் இருந்த பணத்திற்கு ஒரு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு ஃபேனை வாங்கி ஒரு பிள்ளைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு போகிறாங்க. இவ்வளோத்துக்கும் அந்த பிள்ளை அந்த தாய் பெற்ற பிள்ளை அல்ல. இது இன்றைக்கு காலையில் நாம் கண்ட காட்சி. எங்கிருந்தோ வந்த ஒரு தாய் தன்னுடைய கையிலிருந்த சொற்ப பணத்தை, போராட்டத்தில் முழு நேரமும் என்னால் இங்கே உட்கார முடியாது, ஆனால் என் பிள்ளைக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞனுக்காக, நான் பெறாத இந்த பிள்ளைக்காக நான் செய்யக்கூடிய என்னால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பு என்று சொல்லி வைத்து கொண்டு செல்கிறார். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நபர் உள்ளே வருகிறார், போராட்ட காலத்திற்கு உள்ளே வருகிறார். இளைஞர்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். வந்தவரை ஒரு இளைஞன் அப்படி மேலே பார்க்குறான். அவருடைய பாக்கெட்டில் பாஜக உறுப்பினர் அட்டை இருக்குது. என்னடா பாஜக உறுப்பினர் அட்டை இருக்கிறவர் ஜந்தர் மந்தரில் மோடி அமித்ஷாவினுடைய கொள்கைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது, இங்கே எப்படி வருவார்? அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நானும் இந்த போராட்டத்தில் உங்களுடன் கலந்து ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்று. அப்போ அந்த இளைஞன் கேட்குறான், இந்த காக்ரோச் ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர், உங்கள் பாக்கெட்டில் தான் இந்த பாஜக உறுப்பினர் அட்டை இருக்கேன். நான் பாஜக உறுப்பினராக இருந்தேன். நான் இன்றைக்கு கட்சியில் இல்லை, ஆனால் இருந்த நானும் இன்றைக்கு உங்களோடு பங்கெடுக்க வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். நாளை எனது மகளை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜந்தர் மந்தருக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் முன்னாள் பாஜக காரர். இது மட்டுமல்ல, ஜுனைத் பாய், நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜுனைத் பாய் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தன்னால் முடிந்த ஒரு உதவி, தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பு, அங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பிரியாணி வழங்கி கொண்டிருக்கிறார். இதையும் நாம் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு பையன், ஒரு இளைஞன், அனுஜ் என்று சொல்லக்கூடிய பையன், அவன் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக மாறி இருக்கிறது. என்ன தெரியுமா? அங்கே இரவும் பகலுமாக ஏறத்தாழ 25 நாட்களுக்கு மேல் அங்கே இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு 3 வேளை உணவு வேண்டும், சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும். இந்த அனுஜ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு தான் தெரியும் இல்லையா, இப்போது ஸ்விக்கி இருக்குது, சொமேட்டோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஆப்புகள் இருக்குது இல்லையா? இந்த சொமேட்டோ ஸ்விக்கி வழியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, உணவுகளை ஆர்டர் போடுறாரு. அப்போ எங்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணணும்னு ஒரு அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? அவர் ஜந்தர் மந்தருக்கு அட்ரஸை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போங்க, நீங்கள் யார் சாப்பிடலைன்னு கேளுங்க, அவங்கள்ட்ட அந்த பொட்டலத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சமூக ஊடகங்களில் பார்த்த இந்தியாவினுடைய பெற்றோர்கள், இந்தியாவுடைய பல்வேறு நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களும் ஸ்விக்கிலையும் சொனட்டாலையும் ஆர்டர் பண்ணி ஜந்தர் மந்தருக்கு உணவு பொட்டலங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருக்கிறது இந்திய இளைஞர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் எல்லோரும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். கட்சி பேதமின்றி எல்லோரும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் தங்களால் பங்களிப்பு செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த போராட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கத்தில் அவங்களுக்கு முடிந்ததை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இது எதனால் நடக்குது அப்படின்னா, நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் மோடி அமித்ஷாவினுடைய காவல்துறை நடந்து கொண்ட விதம், இன்றைக்கு அதெல்லாம் சேர்ந்து கடந்த 13 வருடங்களாக இந்திய மக்கள் படக்கூடிய அவதி, இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த காலங்களில் எல்லாம்
இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் தான் நீதிமன்றம் தானாகவே வந்து வழக்குகளை பதிவு செய்யும். அதே மாதிரி ஊடகங்கள் பெரிய செய்தியாக போடுவாங்க. இன்றைக்கு ஊடகங்களின் மீது மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீதிமன்றங்களின் மீது இன்றைக்கு கூட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்தியாவினுடைய மதிப்புக்குரிய தலைமை நீதிபதி அவர்கள் அவங்கள்ட்ட இந்த வழக்கை வந்து உடனடியாக விசாரிக்கணும்னு சொல்லும்போது நான் எல்லாம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முடியாது, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி இருக்கணும், மதிப்புக்குரிய ஜஸ்டிஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்திய மக்கள் சொல்கிறார்கள். ஏன்னா நீங்கள் அன்றைக்கு அந்த காக்ரோச் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான இளைஞர் போராட்டத்தை இந்தியா சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதற்காக உங்களுக்கு என்றைக்கும் இந்திய சமூகம் நன்றி கடன்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறது மாதிரியே சுதந்திர இந்தியா, அதாவது சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா இது போன்ற பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு இளைஞர்கள் இவ்வளவு பெரிய எழுச்சியோடு ஒரு போராட்டத்தை நடத்தியதாக இதுவரையிலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக சுதந்திர இந்தியாவில் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் அறவழியில் போராடக்கூடிய ஒரு போராட்டமாக இது மாறி இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளை புறக்கணிப்பு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு மாநிலம் என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு மாநிலத்தினுடைய பல அமைப்புகள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சில நாட்களை தேர்வு செய்து அன்றைய தினம் முழுமையாக நாங்கள் பாடசாலைகளை புறக்கணித்து ஜந்தர் மந்தரில் போராடக்கூடிய இளைஞர்களுக்காக நாங்கள் ஆதரவளிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.